Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. ஒரு 11 வயசு சின்ன பையன் தன்னுடைய அப்பா அம்மாவை இழந்ததுனால இந்த உலகத்துல யாரையும் பிடிக்கலன்னு ஏலியன்ஸ் கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அதுக்கான முயற்சிகளையும் செய்யறான். இவன் எதிர்பார்த்தபடியே ஒரு கட்டத்துல ஏலியன்ஸும் இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இவன் யாரையெல்லாம் சந்திச்சான், அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டான், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அதுல இவனால என்ன செய்ய முடிஞ்சது, இவன் இல்லாத நேரத்துல பூமியில என்ன நடந்தது, இந்த பயணத்தின் மூலமா இவன் வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டான், பூமிக்கு திரும்ப வந்தானான்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை வழக்கம் போல அட்டகாசமான அனிமேஷன், வைப்ரண்ட் கலர்ஸ், வித்தியாசமான கேரக்டர்ஸ், அவங்களுடைய உலகம் கூடவே சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சில எஜுகேட்டிவான விஷயங்களையும் கலந்து இப்ப 2025ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிஸ்னியோட சயின்ஸ் பிக்ஷன் அட்வென்ச்சர் எமோஷனல் டிராமாவான எலியோ படத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதையில டெப்ரி ஃபீல்ட்ல சில காட்சிகள் வரும். அதாவது பூமியில இருந்து அனுப்பப்படுற ஸ்பேஸ் கிராஃப்ட், சேட்டலைட், ராக்கெட்னு எல்லா விஷயங்களுமே அதோட வேலை முடிஞ்சு போயிட்டாலோ இல்ல டேமேஜ் ஆயிட்டாலோ வேஸ்டா மாறி ஸ்பேஸ்லயே தான் மிதந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்தை தான் டெப்ரி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய குப்பைகள். சோ படத்தை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியத்தை காட்டுறாங்க. இவன் தான் எலியோ, ஒரு 11 வயசு சின்ன பையன். இவனோட அப்பா அம்மா 2 பேருமே ஆஸ்ட்ரோனாட்ஸ். ஆனா அவங்க 2 பேருமே இப்ப ஒரே நேரத்துல இறந்து போனதுனால இவனுக்கு வேற யார் கூடயும் பேசவும் பிடிக்கல, பழகவும் பிடிக்கல. ஸ்கூல்லையும் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. இதனால ரொம்பவும் தனிமையா ஃபீல் பண்றான், டிப்ரெஷன்ல இருக்கான். இவங்க தான் ஓல்கா, எலியோ அப்பாவோட தங்க, அதாவது எலியோவுக்கு அத்தை. எலியோவை இனி இவங்க தான் பாத்துக்கணும். குழந்தைங்களை வளர்க்கறதுல இவங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு எலியோவை சந்தோஷப்படுத்த தான் முயற்சி பண்றாங்க. அவங்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா எலியோவுக்கு தான் இவங்க உட்பட யாரையுமே பிடிக்கல. இவங்களுக்கும் ஆஸ்ட்ரோனாட் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஆனா எலியோவை பாத்துக்கணுங்கிறதுக்காகவே அந்த எக்ஸாமை கூட அட்டன் பண்ணாம விட்டுட்டாங்க. எலியோ அவங்க அப்பா அம்மாவை ரொம்பவும் மிஸ் பண்றான். அந்த எக்ஸிபிஷன்ல ஓபன் பண்ணாத ஒரு இடத்துக்குள்ள போறான். அங்க வொயாஜர் கோல்டன் ரெக்கார்ட்னு ஒண்ணு பாக்குறான். அதாவது 1977ல வொயாஜர்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுலதான் இந்த வொயாஜர் கோல்டன் ரெக்கார்டும் இருந்திருக்கு. பல வருஷங்களாவே அறிவியல் விஞ்ஞானிகள் பறந்து விரிஞ்ச இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்துல மனித குலம் மாதிரியே வேற சில கிரகங்கள்ல வேற சில ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்புறாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட அனுப்பியிருக்காங்க. உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையில வொயாஜர் 1, வொயாஜர் 2ன்னு இந்த கோல்டன் ரெக்கார்டை அட்டாச் பண்ண 2 சேட்டலைட்டை அனுப்பியிருக்காங்க. இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கூகுள்லயே செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ரெஃபரன்ஸை தான் இந்த படத்துலயும் காட்டியிருக்காங்க. அந்த கோல்டன் ரெக்கார்ட்ல பூமியில மனித இனமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதே மாதிரி வேற யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு 55 மொழிகள்ல ஒரு ஆடியோ மெசேஜ், சில மியூசிக், சில இயற்கையான சப்தங்கள், சில இமேஜஸ்னு ஏலியன்ஸ் அதை பார்த்தா அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில ஒரு சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுல இருக்கிற மெசேஜை யாராவது ரிசீவ் பண்ணி திருப்பி அனுப்புறாங்களான்னு பல வருஷங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எலியோ ஸ்பேஸ்ல இருக்கிற மற்ற உயிரினங்களை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறான். அதை யோசிச்சுக்கிட்டு அங்கேயே படுத்துறான். அவனை காணோன்னு பதறி போய் தேடிட்டு இருந்த ஓல்கா அவன் இங்க இருக்கிறத பார்த்ததும் பத்திரமா அவனை கூட்டிட்டு போறாங்க. அடுத்த ஷாட் ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த வொயாஜர் சேட்டலைட்டை காட்டுறாங்க. அது பூமியில இருந்து பல மைல் தூரத்துக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல மனிதர்கள் எதிர்பார்த்தபடியே அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஏலியன்ஸ் பாத்துறாங்க. அடுத்த ஷாட் எலியோவை காட்டுறாங்க. அவன் பீச்சில் ஏலியன்ஸ் என்ன தூக்கிட்டு போங்கன்னு எழுதி வச்சுட்டு அதுக்கு நடுவுல படுத்துக்கிட்டு இருக்கான். நேரம் ஆக ஆக வழக்கமா பீச்சுக்கு வர்றவங்களும் பறவைகளும் தான் வராங்களே தவிர இவன் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனா இவனும் விடுற மாதிரி இல்ல. ஹாம் ரேடியோஸை யூஸ் பண்ணி சிக்னல் வருதான்னு பாக்குறான். ஸ்கூலை கட் அடிச்சுட்டு பீச்சுக்கு போறான். அத்தைக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால இவனை பார்க்க முடியல. இப்படியே போக டயர்ட் ஆனதுனால நைட் ஆனது கூட தெரியாம அங்கேயே தூங்கிடுறான். அங்க ஒரு பையன் வரான். இவன் பேரு பிரைஸ். எலியோ ஏற்கனவே ஸ்கூல்ல ஹாம் ரேடியோ வச்சிருக்கிறவங்க பீச்சுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதனாலதான் இவனும் இங்க வந்து அவனோட ஹாம் ரேடியோவை கொடுக்குறான். எலியோ அந்த ரேடியோவை வாங்கி சிக்னலை டபுள் ஸ்ட்ரென்த் பண்றான். அங்க பிரைஸோட ஃப்ரெண்டுன்னு ஒரு புள்ளி பையன் வரான். அவன் எலியோவோட காஸ்டியூம், அவன் வச்சிருக்கிற செட்டப், இதையெல்லாம் பார்த்து அவனை கிண்டல் பண்றான். அப்ப அந்த ரேடியோஸ்க்கு ஏதோ ஒரு சிக்னல் வர அதை எலியோ பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த புள்ளி பையன் பார்க்க ட்ரை பண்ணும்போது 2 பேரும் மாறி மாறி எடுக்க எலியோவுக்கு கண்ணில் அடிபட்டுருது. அந்த ரேடியோவும் கீழே விழுந்து சிக்னலும் கட் ஆயிடுது. இதனால கோவப்பட்ட எலியோ அந்த புள்ளி பையன் கூட சண்டை போட்டுறான். விஷயம் தெரிஞ்சதும் அத்தை ஏன் இந்த மாதிரி ஹார்ஷா நடந்துக்கிறேன்னு கேக்குறாங்க. அடிப்பட்ட கண்ணுல ஒரு பேட்ச் போட்டிருக்காங்க. 2 வாரத்துக்கு அதை எடுக்க கூடாது. எலியோ என் மேல தப்பு இல்ல, அந்த புள்ளி பையன் தான் வம்பிழுத்தான்னு சொல்ல ட்ரை பண்றான். ஆனா யூஸ் இல்ல. எலியோ
ரொம்பவும் டேலண்ட் ஆனவன். ஜாப்பனீஸ் சைனீஸ் மாதிரி எலியோயிஸ்னு இவனே ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணிருக்கான். அந்த மொழியில அத்தை கிட்ட சாரி சொல்றான். ஆனா அவங்க இன்னும் அந்த மொழியை கத்துக்கவே இல்ல. சோ இவங்கிட்ட அன்பா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், திட்டவும் முடியல. அவங்களுக்கு இருக்கிற வேலையும் சமாளிச்சுக்கிட்டு இவனையும் வளர்க்கறது அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு எதுவும் பண்ணாம அமைதியா இங்கேயே உட்காந்துருன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறாங்க. ஆனா அந்த மீட்டிங் ஏலியன் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சதும் இவனும் யாருக்கும் தெரியாம உள்ள வந்து மறைஞ்சுக்கிறான். இங்க மெல்மேக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. 1977 அமைச்ச அந்த வொயாஜர் சேட்டலைட்ல இருந்த அந்த கோல்டன் ரெக்கார்ட்ல இருந்த அதே மெசேஜ ஸ்பேஸ்ல இருந்து யாரோ இவங்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது ஏலியன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இருக்காரு. அந்த சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாரு. ஆனா அத்தை அதை நம்பாம நீங்க ரொம்ப நாளா தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. டெப்ரி ஃபீல்ட்ல இருக்கிற டிஸ்டர்பன்ஸை பாக்குறது தான் நம்ம வேலை, அதை மட்டும் செய்யலாம்னு சொல்லி அந்த மீட்டிங்கை முடிச்சிடறாங்க. எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் இவன் வந்து நான் பூமியில இருந்து எலியோ பேசுறேன், உங்களை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடறான். இதனால பேஸ் மொத்தமும் பவர் பிளக்சுவேஷன் ஆகுது. எலியோ தான் இதுக்கு காரணம்னு ஹையர் ஆபீசர்ஸ் அத்தையை திட்டுறாங்க. ஆனா நம்மால ஏலியன்ஸ் கூட போக பேக் பண்ணிட்டு இருக்கா. எலியோவை பாத்துக்க முடியலங்கிறதுனால அத்தை அவனை காலையில ஒரு கேம்புக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட எலியோ அத்தை கிட்டயே கோவமா பேசி இந்த உலகத்துல எனக்கு யாரையும் பிடிக்கல, நான் ஸ்பேஸுக்கு போய் ஏலியன்ஸ் கூட வாழ போறேன்னு சொல்றான். அத்தை இவன் கூட அன்பா இருக்கதான் ட்ரை பண்றாங்க. ஆனா இவனுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஏலியன்ஸ் எல்லாம் கட்டுக்கதை, உன்னோட வாழ்க்கை இந்த பூமியில தான், புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. இவனால அத்தை கஷ்டப்படுறாங்கன்னு இவனுக்கு தெளிவா புரியுது. சோ பீச்ல செஞ்ச மாதிரியே வீட்டு மாடியிலயும் ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு ஏலியன்ஸோட சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் காலையில அத்தை இவனை அந்த கேம்ப்ல விட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த இடம் இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல அந்த புள்ளி பையன் வேற இங்கதான் இருக்கான், வேணும்னே இவன் கிட்ட பிரச்சனையும் பண்றான். கேம்ப்ல இருக்கும் போது கூட நைட் ஆனா இவன் வழக்கம் போல ஏலியன்ஸோட சிக்னலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த புள்ளி பையன் அவன் கூட 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு மறுபடியும் இவன் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வரான். இதனால எலியோ அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு கேம்பை விட்டு வெளியில ஓடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அத்தை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கிற ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் டெப்ரி ஃபீல்ட்ல இடிச்சிராம வேற ரூட்டுக்கு போறதுக்கான கோஆர்டினேட்ஸ் சொல்றதுதான் இவங்களோட வேலை. எலியோவை தனியா விட்டுட்டு வந்துட்டோமேனு ஃபீல் பண்ணவும் செய்யறாங்க. அப்ப ஏதோ ஒரு புது சிக்னல் கிடைக்க அது என்னன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வித்தியாசமான சில சிம்பிள்ஸ் தெரியுது. எல்லா டிஸ்பிளேவும் ஆஃப் ஆயிடுது. இன்னொரு பக்கம் இந்த பசங்களும் எலியோவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா டிஸ்பிளேவும் ஆன் ஆகுது. யாரோ எல்லாத்தையும் ஹேக் பண்ண மாதிரி இருக்கு. அதுல உங்க தலைவரை எங்க கிட்ட கொண்டு வாங்கன்னு ஒரு மெசேஜும் தெரியுது. இவங்க போன் டிஸ்பிளேல ப்ளீஸ்னு வருது. சோ இந்த மெசேஜ் அனுப்புனவங்க மிரட்டல. எலியோவுக்கு அந்த மெசேஜ் கிடைக்கும் போது பசங்க கிட்ட மாட்டிக்கிறான். இவன் அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். பின்னாடி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா எலியோவை தவிர மொத்த உலகமும் ஒரே செகண்ட்ல ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. அங்க வித்தியாசமா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. நம்மால பயப்படவே இல்லை. சொல்ல போனா ரொம்பவே சந்தோஷமா அதுக்குள்ள போறா. இங்க லிக்விட் சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஒண்ணு காட்டுறாங்க. இதோட பேரு அது இவனோட ஸ்கெலட்டன், ஆர்கன்ஸ், பாடி டெம்பரேச்சர், இவன் பேசுற லாங்குவேஜ்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இவனுக்குன்னு ஒரு டிஸ்க் ரெடி பண்ணி கொடுக்குது. அந்த டிஸ்க் மூலமா இவனால சூப்பர் கம்ப்யூட்டர் பேசுறத புரிஞ்சுக்க முடியுது. பாடி டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி தரையிலேயே நிக்க முடியுது. அது மறுபடியும் இவனை ஓபன் ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு வருது. இதுதான் தி கம்யூனிவர்ஸ். அதாவது இந்த மொத்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல கிரகங்கள்ல வாழக்கூடிய பல இனத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுடைய மொழி, கலாச்சாரம், உணவு, கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற இடம். உதாரணத்துக்கு இவங்க தான் கோம் கிரகத்தோட தலைவி குவெஸ்டா. இவங்களால மத்தவங்க மைண்ட ரீட் பண்ண முடியும். இவர் ஃபெல்லிவினம் தலைவர் ஹெலிக்ஸ், இவர் டெக்மெக் தலைவர் டெக்மென். சோ இதே மாதிரி தான் பூமியில வாழற மனித இனத்தோட தலைவர்னு எலியோவை இவங்க தப்பா நினைச்சு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எலியோவை எல்லா தலைவர்களும் ஏத்துக்கிட்டா இவன் கம்யூனிவர்ஸோட மெம்பர்ஷிப் பேட்ஜை வாங்கிக்கிட்டு நிரந்தரமா இங்கேயே தங்க முடியும். இவங்க தான் நாஸ். இந்த இனத்தை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்ச டிஸ்க் மூலமா தான் பாடி டெம்பரேச்சர், கிராவிட்டின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற இந்த இனத்தை சேர்ந்தவங்க யூனிவர்சல் யூசர் மேனுவல்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். மீமோலஸ்கி இனத்தை சேர்ந்த இந்த பூச்சிகளால நானோ டெக்னாலஜி மூலமா நீங்க நினைக்கிறத உருவாக்க முடியும். பார்க்க அழகா இருக்குல்ல? இதுதான் கம்யூனிவர்ஸோட பாத்ரூம்.
எலியோவுக்கு இங்க வந்ததுல ரொம்பவும் சந்தோஷம். ஆக்சுவலா 1977 பூமியில இருந்து அமிச்ச அந்த ஒயாஜர் சேட்டலைட்டை கண்டுபிடிச்சதே இந்த கம்யூனிவர்ஸ் தான். இந்த கோல்டன் டிஸ்க்ல இருக்கிற மெசேஜை வச்சுதான் இவங்க பூமிக்கு சிக்னல் அனுப்பியிருக்காங்க. அந்த சிக்னலை மெல்மேக் ரிசீவ் பண்ண அதுல எலியோ ரிப்ளை பண்ணிட்டான் இல்லையா? சோ எலியோ தான் பூமியோட தலைவர்னு இவங்க தப்பா நினைச்சு இவனை இங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்ததுன்னு இவனுக்கு இப்பதான் புரியுது. இவன் உண்மையை சொல்றதுக்குள்ள ஏதோ அவசரம்னு எல்லாரும் கிளம்புறாங்க. பார்த்தா எல்லா இன தலைவர்களும் ஒன்னா இருக்கிற ஒரு அரசவையில ஹைலர்க் இனத்தை சேர்ந்த கிரைகான்னு ஒரு தலைவன் அவனையும் கம்யூனிவர்ஸ்ல சேர்த்துக்க சொல்லி கேக்குறான். ஆனா அவனுடைய பயங்கரமான உருவத்தையும் ஆபத்தான ஆயுதங்களையும் பார்த்து பயந்தவங்க அவனை கம்யூனிவர்ஸ்ல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால கோவப்பட்ட கிரைகான் என்ன சேர்த்துக்க முடியாதுன்னா கம்யூனிவர்ஸை எதிர்த்து போர் செய்ய போறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறான். எல்லா தலைவர்களும் உடனே இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அவங்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்றாங்க. ஆனா அவங்கிட்ட பேச யாருக்குமே தைரியம் இல்ல. எல்லாருமே பயப்படதான் செய்யறாங்க. பூமிக்கு திரும்பி போனா பழைய வாழ்க்கையை தான் வாழணுமேனு பயந்து போன எலியோ நான் அவங்கிட்ட பேசுறேன்னு தைரியமா சொல்றான். நிஜமா உன்னால முடியுமான்னு மத்தவங்க ஆச்சரியப்பட நம்மால இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம்னு ரொம்பவே பந்தாவா பேசுறா. நீ ஏன் இதை செய்யணும்னு ஒரு சிலர் சந்தேகப்பட்டாலும் ஒருவேளை நீ இதை செஞ்சு முடிச்சிட்டனா உனக்கு கம்யூனிவர்ஸோட மெம்பர்ஷிப் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன நம்மால உண்மையை மறைச்சு பூமியோட தலைவரான இந்த எலியோ உங்களுக்காக இதை செஞ்சு முடிப்பேன்னு பந்தாவா சொல்றான். மத்தவங்களும் இவனை வாழ்த்தி அனுப்புறாங்க. இதனால அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இவனோட மூக்குல இருந்து ஒரு டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து குளோன் கிளேன்னு ஒன்ன பயன்படுத்தி இவன மாதிரியே ஒரு குளோனை ரெடி பண்ணுது. அந்த குளோன் பார்க்க மட்டும் இல்ல பேசுறது நடந்துக்கிறதுன்னு எல்லாமே இவன மாதிரியே இருக்கு. எலியோவை காணோன்னு பூமியில யாரும் தேடக்கூடாது இல்லையா? அதனாலதான் இப்படி ஒரு குளோனை ரெடி பண்ணி அவனை பூமிக்கு அனுப்புறாங்க. அந்த குளோன் நான் பூமிக்கு போய் ஒன்ன மாதிரியே வாழ பயந்துகிட்டு இருக்கணுமா இல்ல நார்மலா இருக்கணுமான்னு கேட்க நம்மால எப்பா நீ நார்மலா இருந்தாலே போதுட்டான்னு சொல்லி அந்த குளோனை அனுப்பி வைக்கிறான். எலியோ அந்த யூனிவர்சல் யூசர் மேனுவலை வர வச்சு ஒருத்தர்கிட்ட நெகோசியேஷன் எப்படி பேசணும்னு கேட்க அதுவும் அன்பா பேசலாம், கொன்னுடுவன்னு மிரட்டலாம், தேவையானது எடுத்து வச்சுக்கிட்டு பேரம் பேசலாம்னு டிப்ஸ் கொடுக்க இவனும் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் பூமியில எலியோ கிட்ட மத்த பசங்க பிரச்சனை பண்ணதுனால அத்தை பயங்கரமா கோவப்பட்டு கேம்ப் ஓனரை திட்டிட்டு எலியோ உருவத்துல இருக்கிற குளோனை கூட்டிக்கிட்டு கேம்ப்ல இருந்து வெளியில போறாங்க. போற வழியில அத்தை எலியோவுக்கு பிடிக்குமேங்கிறதுக்காகவே ஏலியன்ஸ் கிட்ட இருந்து சிக்னல் வந்ததுன்னு பேச இவன் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. நைட்டு என்ன சாப்பாடுன்னு கேக்குறான். பாட்டு போட்டுக்கிட்டு கூலா வரான். அத்தைக்கு இவன் வித்தியாசமா நடந்துக்கிறான்னு தோணுது. இருந்தாலும் அது நல்லா இருக்கேன்னு ஃப்ரீயா விட்டுறாங்க. அடுத்த ஷாட்டு கம்யூனிவர்ஸ்ல காட்டுறாங்க. கிரைகான் அவன் படையோட வந்திருக்கான். அவங்கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக எலியோவை ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இவன் கண்ணா பின்னாடி எதையோ அழுத்த பூமிக்கு போகணுமான்னு கேக்குது. ஆனா இவன் கம்யூனிவர்ஸ்ல இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டு கிரைகான் கூட பேச போறான். கிரைகானோட பெரிய ஸ்பேஸ் ஷிப்பும் இவனோட ஸ்பேஸ் ஷிப்பை உள்ள இழுக்குது. அங்க நிறைய படை வீரர்கள் இருக்காங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி இவன் டெம்பரேச்சரை மாத்திக்கிறான். ஸ்பேஸ் ஷிப்பை ஒரு இடத்துல விட்டுட்டு இவனை மட்டும் கிரைகானை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. இவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு முன்னாடி போனாலும் கிரைகானோட என்ட்ரியே ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. என் கூட பேச்சுவார்த்தை நடத்த உனக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல பூ மாதிரி போயிட்டு இருந்த ஒரு சின்ன பூச்சிய கரெக்டா ஷூட் பண்ணிட்டு இப்போ உன் திறமைய காட்டு பார்க்கலான்னு சொல்றாரு. இவனால அந்த கண்ணை தூக்க கூட முடியல. இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கிட்டே ஷூட் பண்ணிடுறான். புல்லட்டும் எங்கெங்கயோ பட்டு அந்த பூவையும் ஷூட் பண்ணிடுது. இவரு அவன் திறமையானவன்னு நினைச்சு போட்டிக்கு 3 பூவை ஷூட் பண்றாரு. கம்யூனிவர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் உங்களை பிடிக்கவே இல்லையே, உங்களை பிடிச்ச மாதிரி வேற இடத்துக்கு போலாம்லன்னு இவன் எப்படி பூமியை விட்டு ஸ்பேஸுக்கு வந்தானோ அதே மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவரோட பையனை சமாளிக்க முடியலன்னு காவலாளி ஒருத்தர் சொல்ல, உங்க பையனை சமாளிக்க முடியலன்னா அவனை இந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வெளியில தூக்கி போட்டுருங்க, என் பையனை நான் அப்படிதான் பண்ணேன்னு இவன் விளையாட்டா பேச, இந்த ஹைலர்க் இனத்தோட தலைவனுக்கு ஒரு சின்ன பையனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீ எனக்கு சொல்லி தெரியான்னு இவரு பயங்கரமா கோவப்படுறாரு. பேச்சுவார்த்தை முடிஞ்சது, இவனை ஜெயில போடுங்கன்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பூமியில அந்த குளோன் யாருக்கும் சந்தேகம் வராதபடி நல்ல புள்ளியா நடந்துக்கிறான். எலியோ ஜெயில தனியா மாட்டிக்கிட்டு இருக்கான். ஜன்னல் வழியா கம்யூனிவர்ஸை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். எதேச்சியா தரையில படுக்கும் போதுதான் மேல இருக்கிற ஜன்னலை பார்த்துட்டு டிஸ்க்ல இருக்கிற கிராவிட்டி ஆஃப் பண்ணி மிதந்துகிட்டே அந்த ஜன்னல் வழியா வெளியில வந்துடுறான். அது வழியா போகும்போது எதேச்சியா ஒரு இடத்துல விழுந்துடுறான். அந்த இடத்துல சிலந்தி வலை மாதிரி ஏதோ ஒண்ணு. அங்க பெரிய புழு மாதிரி ஒண்ணு வந்து இவனை சுத்தி வலைய பின்னி அவனை சேஃப் ஆகுது. எலியோ டிஸ்க்ல இருந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் டிஸ்க் அது கிட்ட போனதும் அது பேசுறது எலியோவுக்கு புரியுது. இவன் பேரு குளோடன்.
இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வெளியாளுங்க வந்தது இல்லைங்கிறதுனால இவன் எலியோ கிட்ட ரொம்பவும் ஜாலியா பேசிட்டு இருக்கான். அங்க கிரைகான் மாதிரியே பெருசா ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா அது வெறும் சூட்டு தான். அதாவது ஹைலர் இனத்துல இருக்கிற அத்தனை பேருமே பாக்குறதுக்கு இந்த மாதிரி புழு மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் இந்த சூட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியிலேயே வருவாங்க. அதுல சில வெப்பன்ஸும் இருக்கு. அவங்களோட ஸ்கின்னு சாஃப்டா இருக்குங்கிற விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சோ ஹைலர்கோட தலைவன் கிரைகானும் அந்த சூட்டுக்குள்ள இதே மாதிரி தான் இருப்பாரு. அப்ப ஜெயில இருந்து ஒரு கைதி தப்பிச்சிட்டான அனௌன்ஸ்மெண்ட் வருது. காவலாளிகளும் இவனை தான் தேடிட்டு இருக்காங்க. சோ எலியோ வேற வழி இல்லாம நானும் உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் தான், பூமியோட லீடர்னு சொல்லி கம்யூனிவர்ஸை ஏமாத்தி தான் இங்க வந்திருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அச்சோ, எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு குளோர்டன் சொல்லும் போதுதான் இவன் தான் கிரைகானோட பையனே தெரியுது. ஆனா குளோர்டன் கிரைகான் மாதிரி கிடையாது. மனசளவுல ரொம்பவும் சாஃப்டானவன். மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைக்கிறான். சோ இந்த குளோர்டன் மூலமாவே அவங்க அப்பா கிட்ட பேரம் பேசலான்னு எலியோ ஒரு பிளான் பண்றான். குளோர்டனும் அதுக்கு சம்மதிச்சு யாருக்கும் தெரியாம எலியோவை வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்க அப்பா எப்பவும் என்ன ஒரு தொல்லையா தான் பாப்பாரு. நான் சொல்றத மதிக்கவே மாட்டாரு. உங்க வீட்டுல எப்படின்னு இவன் கேக்குறான். என் அத்தை எனக்காக ஆக்சிடென்ட் ஆகிறதே விட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எலியோ சொல்றான். உனக்காக ஒருத்தர் அவங்க ஆசையை விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்ன ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம்னு குளோர்டன் சொல்றான். இப்படி இவங்க போயிட்டு இருக்க டனல்ல திடீர்னு லாவா வருது. குளோர்டன் நான் ஃபயர் ப்ரூஃப் என் வாய்க்குள்ள போயிடுன்னு சொல்றான். சோ அந்த லாவா மூலமாவே 2 பேரும் அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. எதேச்சியா இவங்க வந்த இடத்துல தான் எலியோவோட ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. சோ அதுல ஏறி 2 பேரும் கம்யூனிவர்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து பந்தாவா வெளியில வந்த எலியோ கிரைகானுக்கு போனை போட்டு, உன் பையன் குளோர்டனை நான் கடத்திட்டு வந்துட்டேன், அவன் உனக்கு உயிரோட வேணும்னா நீ கம்யூனிவர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா போயிடணும்னு பேரம் பேசுறான். எலியோ குளோர்டனை சிரிக்க வைக்கிறான். அவனோட சிரிப்பு சத்தத்தை கேட்டாலே இவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகும். சோ இவரும் வேற வழி இல்லாம என் பையனை என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் கம்யூனிவர்ஸை எதுவும் செய்ய மாட்டேன்னு டீலுக்கு ஒத்துக்கிறாரு. இதனால மொத்த கம்யூனிவர்ஸும் சந்தோஷப்படுறாங்க. எலியோவோட மெம்பர்ஷிப் பேட்ஜையும் ரெடி பண்றாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் குளோர்டன் ஸ்பேஸையே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இது வரைக்கும் அவன் வெளியில வந்ததில்லை. எலியோ அவனோட பாடி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்றான். கிராவிட்டியும் ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. கிரைகானை பொறுத்த வரைக்கும் அவர் பையனை காப்பாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவங்க இனத்தோட ஸ்கின்னு சாஃப்டா இருக்குங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றாரு. உடனடியா என் பையனோட சூட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா குளோர்டன் எதை பத்தியும் கவலைப்படாம கம்யூனிவர்ஸ் ஃபுல்லா சுத்தி வந்து கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு எலியோ கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் நடுவுல நட்பு அதிகமாகுது. குளோர்டன் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த சூட்டை போட எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா போட்டுதான் ஆகணும்னு என் அப்பா கட்டாயப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு இருக்கான். எலியோ என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களும் என் கூட சேர்ந்து எலியோ ஈஸ் பேசுவாங்க. ஆனா அத்தை அதை கத்துக்கல. உலகத்துல இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே பிரச்சனை என்கிட்ட தான் போலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கூட நீ நல்லா தான் பழகுறன்னு குளோர்டன் சமாதானப்படுத்துறான். அப்ப கிரைகான் அங்க படையோட வராரு. கூடவே இவனோட சூட்டையும் கொண்டு வந்திருக்காரு. ஆனா அந்த சூட்டை போட்டுக்க எனக்கு விருப்பமே இல்லை. அதுல நிறைய வசதிகள் இருக்கலாம், ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனா அதை வச்சு சண்டை தான் போட முடியும், மத்தவங்களை கொல்லதான் முடியும். என்னால விளையாட முடியாது, நீந்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த சூட்டை போட்டுக்கிட்டு வாழற வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கை. எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. ஆனா எங்க இனத்துல எல்லாருமே அதை செஞ்சுதான் ஆகணும், அதுதான் எங்க பாரம்பரியம். நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னா என் அப்பா என்ன வெறுத்துடுவாருன்னு குளோர்டன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்ப எதேச்சியா குளோர்டனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து எலியோ இவனுக்கும் ஒரு குளோனை ரெடி பண்ணலாம்னு யோசிக்கிறான். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட குளோனை பத்தி விசாரிக்க பார்த்தா பூமியில இருக்கிற அந்த குளோன் கிட்ட அத்தை ரொம்ப அன்பா பழகுறாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு வாழ்க்கைக்கு தான் எலியோ ஆசைப்பட்டா, அதனால ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். குளோன் கிளேவை பயன்படுத்தி குளோர்டனோட DNA சாம்பிள் எடுத்து குளோர்டனுக்கும் ஒரு குளோனை உருவாக்குறாங்க. எலியோ அவனோட ஸ்பேஸ்ஷிப்பை ஓபன் பண்ணி உண்மையான குளோர்டனை யாருக்கும் தெரியாம இதுக்குள்ளேயே மறைஞ்சிருக்க சொல்றான். அந்த குளோன் குளோர்டனை அவன் கூடயே கூட்டிட்டு போறான். I can't even tell the difference. பூமியில இந்த குளோன் எலியோ அத்தைக்கு அவனே சமைச்சு கொடுக்கறான், பாத்திரங்களையும் கழுவுறான், எல்லா வேலையும் முடிச்சிட்டு டைமுக்கு தூங்கவும் போயிடுறான். இதனாலேயே அவன் மேல ரொம்பவும் சந்தேகப்பட்ட அத்தை அவனோட ஒரு முடியை எடுத்து வச்சு அதை சயின்டிபிக்கலாவும் செக் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை எழுதுறதுக்குள்ள அந்த முடி தானாவே நகர்ந்து போறத பாக்குறாங்க.
இவங்களும் அதை ஃபாலோ பண்ண அந்த முடி எலியோவோட ரூமுக்கு வந்து குளோனோட உடம்போட கலந்துருது. அத்தை யோசிச்சுக்கிட்டே அந்த பேட்சை ரிமூவ் பண்ண குளோனுக்கு இன்னொரு கண்ணே இல்ல. சோ இந்த குளோன் வசமா மாட்டிக்கிட்டதுனால அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். Hi, we should probably talk. இந்த பக்கம் எலியோ இன்னும் வராதனால குவெஸ்டா மனசுல நினைக்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி விளையாடி டைம் ஓட்டிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் எலியோ அந்த குளோன் குளோட்டனை கூட்டிட்டு வரான். கிரைகான் நீ இந்த சூட்டை இப்பவே இவங்க எதிரிலேயே போட்டுக்கணும்னு சொல்ல குளோனா இருக்கிற குளோட்டன் எதிர்த்து பேசாம உடனே ஓகே சொல்லிடுறான். இதனால கிரைகான் ஆச்சரியப்பட்டாலும் அந்த சடங்கை செய்ய சொல்றாரு. அந்த சடங்கு நல்லபடியா முடியுது. சோ கிரைகானும் அவர் சொன்ன மாதிரியே அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா குளோட்டன் பேசுறத பார்க்கும்போது இவருக்கு சந்தேகம் அதிகமாகுது. கம்யூனிவர்ஸை சேர்ந்தவங்க எலியோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனுக்கான கம்யூனிவர்ஸ் பேட்சை கொடுக்குறாங்க. ஆனா கிரைகான் உண்மையை கண்டுபிடிச்சு குளோனை கொண்டுடுறாரு. ஒரு பையனை பத்தி அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும், என் பையனை எங்க வச்சிருக்கன்னு எலியோவை பிடிச்சிடுறாரு. கொஸ்டாவை மிரட்டி எலியோவோட மைண்டை ரீட் பண்ண சொல்றாரு. குவெஸ்டா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க பையன் ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கான்னு சொல்ல எல்லாரும் அவனை பார்க்க போயிடுறாங்க. ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற குளோட்டன் அவனை பிடிக்க வர்றவங்களோட சத்தம் கேட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு எதையோ அழுத்த அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்கிருந்து கிளம்பிடுது. இந்த பக்கம் குவெஸ்டா பூமிக்கு ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ண சொல்லி இவன் பூமியோட தலைவன் இல்ல, ஒரு சின்ன பையன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. எலியோ பதில் சொல்றதுக்குள்ள கிரைகான் அங்க வந்து என் பையன் அங்க இல்ல, என்னை ஏமாத்த ட்ரை பண்றீங்களான்னு பயங்கரமா கோவப்பட்டு மொத்த கம்யூனிவர்ஸையும் அழிக்க சொல்றாரு, எல்லாரையும் கைது பண்ண சொல்றாரு. ஆனா எலியோவுக்கு எதுவும் ஆகாதபடி குவெஸ்டா குறுக்குல வந்து அவனை பூமிக்கான போர்ட்டலுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. எலியோ சேஃபா பூமிக்கு வந்திருந்தாலும் இவனால கம்யூனிவர்ஸ்க்கு வந்த பிரச்சனையை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றான். அத்தைக்கு தான் இப்ப எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? சோ எலியோ கூட பேச ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்க அவங்களும் பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. எதையோ மறந்துட்டேன்னு எடுத்துட்டு வரதுக்காக குளோன் திரும்பி போயிடுறான். அந்த கேப்ல அத்தை உண்மையான எலியோவை பார்த்து ஓ நீ வந்துட்டியா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எலியோ இல்லாம இந்த பூமியில எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தனிமையில இருக்கேன், இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அத்தை இவன் மேல இவ்வளவு அன்பா இருக்காங்கங்கிற விஷயம் எலியோவுக்கு இப்பதான் புரியுது. நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கும் புரியும்னு சொல்றாங்க. அத்தை உண்மையான எலியோவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைச்சேன்னு இவன் சொல்றான். எனக்கு பிடிச்சது நீ மட்டும்தான்னு அத்தை சொல்றாங்க. அப்ப பேஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு குளோன் வந்து சொல்றான். இவங்க 3 பேரும் உடனே கிளம்புறாங்க. பார்த்தா குளோட்டன் இருந்த அந்த ஸ்பேஸ்ஷிப் இங்கதான் வந்திருக்கு. ஆனா அந்த பேஸை சுத்தி ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்கு. உள்ள போய் குளோட்டனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். நான் வந்த வேலை தான் முடிஞ்சு போச்சே, என்ன நானே அழிச்சுக்கவான்னு குளோன் கேட்க இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது இந்த குளோனா இருக்கிறவன ஆபீசர்ஸ் முன்னாடி போய் தன்னைத்தானே அழிச்சிக்க சொல்லும் போது அதை பார்த்து ஆபீசர்ஸ் பயப்படுறாங்க. எல்லாரோட கவனமும் அந்த பக்கம் போகுது. இந்த கேப்ல இவங்க 2 பேரும் பேஸ்குள்ள போயிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா எலியோவால மட்டும்தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஓபன் பண்ண முடியும். சோ இவங்க அதை ஓபன் பண்ணவே இல்லை. பக்கத்துல இருந்த சயின்டிஸ்ட் சூட்டை போட்டுக்கிட்டு மத்தவங்களை ஏமாத்தி ஸ்பேஸ்ஷிப் பக்கத்துல வந்து எலியோ அதை ஓபன் பண்றான். பார்த்தா பூமியோட டெம்பரேச்சரை தாங்க முடியாம குளோட்டன் உள்ள நடுங்கிட்டு இருக்கான். அந்த டெம்பரேச்சர் மாத்திர டிஸ்கும் உடைஞ்சு போயிருக்கு. அதே நேரம் காட்ஸ் அங்க வர அத்தை எலியோ யூஸ் பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட எலியோ அவங்கள சமாளிக்க 3 பேரும் அதே ஸ்பேஸ்ஷிப்ல அங்க தப்பிச்சிடுறாங்க. ஆஸ்ட்ரோனட் ஆகாமலே ஸ்பேஸ்ல பறக்கிறத நினைச்சு அத்தை ஆச்சரியப்படுறாங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான் இவன் குளோட்டன்ட்ட மன்னிப்பு கேட்கறான். சீக்கிரமா போகணும்னு ஹைப்பர் ஸ்பீட் ஆக்டிவேட் பண்ணா வழியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எரர் காட்டுது. அதாவது இப்ப இவங்க டெப்ரி ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்க. பூமியில இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணாதான் இதை தாண்டி போக முடியும். ஹாம் ரேடியோ வச்சிருக்கிறவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அத்தை சொல்றாங்க. கேம்ப்ல இருக்கிற அந்த பிரைஸ் கிட்ட ஹாம் ரேடியோ இருக்கு இல்லையா? சோ எலியோ இந்த ஸ்பேஸ்ஷிப்போட சிக்னலை யூஸ் பண்ணி அவனை கான்டாக்ட் பண்றான். அந்த பையனும் புள்ளி பையன் எலியோவை அடிச்சதுக்காக இவன் சாரி கேட்டுட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் உடனே புரிஞ்சுக்கிறான். டெப்ரி ஃபீல்டுல உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றான். பார்த்தா அது பெல்மேக் தான்.
அப்புறம் என்ன, மெல்மேக் உடனே டெப்ரி ஃபீல்டை ஆக்சஸ் பண்ணி எப்படி போகணும்னு கோஆர்டினேட்ஸ் சொல்ல அத்தையும் அதை ரிசீவ் பண்ணி வெலாசிட்டி ஆல்டிடியூட்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டெப்ரி ஃபீல்ட்ல இடிக்காம தப்பிச்சிடுறாங்க. இப்படியே 2-3 தடவை எஸ்கேப் ஆனாலும் கொஞ்ச நேரத்துல மெல்மேக்கோட சிக்னல் கட் ஆயிடுது. ஏதோ ஒன்னு ஸ்பேஸ் ஷிப்ல இடிக்க அது டேமேஜ் ஆகுது. குளோர்டனும் அவனால முடிஞ்ச உதவியை பண்றான். இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய பொருட்கள் இடிக்க அந்த ஸ்பேஸ் ஷிப்போட ஷீல்டு ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. 41%. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவங்க ஸ்பேஸ்லயே இறந்து போக போறாங்கன்னு நினைக்கும் போதுதான் வேற ஒரு இடத்துல இருந்து வேற யாரோ பேசுறாங்க. அதை கேட்டு இவங்களும் பழையபடி எஸ்கேப் ஆகுறாங்க. அதாவது உலகம் முழுக்க அதே ரேடியோ ஃப்ரீக்வன்சில இருந்த அத்தனை பேருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஜெர்மனில இருந்து ஒருத்தர் பேசுறாரு, இட்டாலியில இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, இதுல இந்தியாவில இருந்து கூட விக்ரம்னு ஒருத்தர் பேசுறாரு. இப்படி இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ண இவங்களும் அந்த டெப்ரி ஃபீல்ட கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் எதிரில வர அத்தை இந்த ஸ்பேஸ் ஷிப்பை அது மேல இடிக்காம கேப்ல ஓட்ட சின்ன டேமேஜோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் ஸ்பீட் ஆக்டிவேட் பண்ணி உடனே கம்யூனிவர்ஸ்க்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள குளோர்டன் இறந்தே போயிடலாம். கிரைகான் இதை பார்த்து கஷ்டப்படுறாரு. எலியும் ரொம்பவே ஃபீல் பண்றான். தன்னோட மகனை இப்படி பார்த்ததும் கிரைகான் அவரோட சூட்டை உடைச்சுக்கிட்டு அவரே வெளியில வராரு. குளோர்டனை சுத்தி அவரோட வலைய பின்னி அவங்க முறைப்படி அவனை மடியில வச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான சூட்டை கொடுக்குறாரு. அப்பாவோட சூடு கிடைச்சதும் குளோர்டனும் உடனே கண்ணு முடிச்சிடறான். லிக்விட் கம்ப்யூட்டர் இவங்க 2 பேருக்கும் டிஸ்க கொடுக்குது. குளோர்டன் உன் மனசுல நினைக்கிறத வெளிப்படையா சொல்லு, உன் அப்பா உன்ன புரிஞ்சுப்பாருன்னு எலியோ சொல்றான். குளோர்டனும் பயந்துகிட்டே அப்பா எனக்கு அந்த சூட்டை போட்டுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றான். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு என்னோட மகன் தான் முக்கியம், நீ அந்த சூட்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிரைகான் விட்டு கொடுத்துறாரு. கைது பண்ணி வச்சிருந்த அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்றாரு. இன்னொருத்தரோட உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பணைய வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க, கம்யூனிவர்ஸ்ல சேர்றதுக்கான தகுதி உனக்கு இருக்கு, இனிமே நீ இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி அந்த பேட்ஜை கொடுக்குறாங்க. எலியோ ரொம்பவும் சந்தோஷப்படுறான். இவனுக்கு இங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு அத்தையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை திரும்பி போக பூமிக்கான போர்ட்டலை ஓபன் பண்றாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ஆனா பூமியை நான் சரியா புரிஞ்சுக்கல, நானும் என் குடும்பத்து கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்ட அந்த கம்யூனிவர்ஸ் வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி அந்த பேட்ஜை திருப்பி கொடுத்துட்டு அத்தைய பாசத்தோட கட்டி பிடிச்சுக்கிறான். கம்யூனிவர்ஸ்ல இருக்கிறவங்களும் அவன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் அந்த டிஸ்கை திரும்ப எடுத்துருது. எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் அவங்க மொழியில இவங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பூமியில அவனுக்கு துணையா யாரும் இல்லைன்னு நினைச்சுதான் எலியோ வருத்தப்பட்டான். ஆனா பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்துல நாம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாதான் இருக்கும். நம்முடைய இனம், மொழி, கலாச்சாரம், உணவு முறைன்னு நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் அன்பு. அன்பு நிறைஞ்ச இந்த பிரபஞ்சத்துல யாருமே தனி ஆள் கிடையாது. போஸ்ட் கிரெடிட் சீன்ல எலியோ குளோர்டனை கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு தான் இருக்கான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.